பாடுகளின் தாசனாம் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே மீண்டுமாய் இந்த மார்ச் மாதம் 21ஆம் நாளாகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையிலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயரிலே உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். பாடுகளின் தாசனே, சிலுவையின் நாயகனே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையை சுமந்து ரத்தம் சிந்தி எங்களை மீட்டவரே, இதோ இந்த மனமகிழ்வான காலை வேளைக்காய் ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாக எங்களை காத்து வழிநடத்தினீர். இந்த புதிய நாளை தந்திருக்கிறேன். குறிப்பாக இந்த நாள் ஆண்டவரே வெள்ளிக்கிழமை ஆராதனை வேளையை நாங்கள் சிந்திக்க போகின்றோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்க போகிறோம். இந்த நாளிலும் எங்களை காத்துறலும் வழிநடத்து ராஜா. இதோ இந்த இறை தியானத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இந்த நாளில் நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கின்ற ஜெப மன்றாட்டுகள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் பிரதியாக இருக்கும். இடையனையும் ஆண்டவரே, இதோ பலவீனமாக இருக்கிற அன்பர் சாரையும் இப்பாத்தில் வைக்கின்றோம். இந்த கோல்டு எல்லாம் மாறி மீண்டுமாக அவர் வந்து பாடவும் உடைய கிருபை கர்த்தர் கிருபை தார். எடுத்துக்கொள்கிற மருந்து மாத்திரைகள் வெளியாய் ஆண்டவரே உடைய ஆசீர்வாதம் அவரோடு தங்கியிருக்கணும். அன்பான சாக்கோசாரியம் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. இந்த நாளின் எல்லா செயல்பாடுகளை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இதை கேட்டு பயன்பெறுகிற மக்களுக்கெல்லாம் உம்முடைய ஆசீர்வாதங்களை தந்து வழி நடத்தும். பாடுகளின் தாசனாம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை நேரத்தில் நாம் 229வது ஞான பாடலாகிய வேதனை அடைந்து ரத்தம் சிந்தனீர் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். பாடுகளின் தாசனாம் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே மீண்டுமாக இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையிலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள். யோவான்
விண்ணரசு பறைசாற்றப்படல். திருமுழுக்கு யோவான் விண்ணரசின் வருகையை அறிவித்தல் என்ற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களையும், லூக்கா 3 1 முதல் 9 வசனங்களையும், யோவான் 1 19 முதல் 28 வசனங்களையும் நாம் பார்த்தால், இதே செய்தியை இந்த 4 நற்செய்தி நூட்களும், அதாவது சினாப்டிக் காஸ்பல்ஸ் என்று சொல்லப்படுகிற மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆசிரியர்களும், யோவான் தனித்தன்மை வாய்ந்த யோவானும் 4 பேரும் ஒரே செய்தியை அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் இந்த செய்தி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்பதை நாம் சற்று ஆழமாய் சிந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். யோவானுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்துன்னு சொன்னால் அவருடைய பிறப்பும் அவருடைய வளர்ப்புமே வித்தியாசமாக இருக்கிறது. எருசலேம் தேவாலயத்தில் பணியாற்றிய சகரியா எலிசபெத்துக்கு மகனாய் பிறந்தவர் யோவான் ஸ்நானகன். ஏன் அவருக்கு யோவான் ஸ்நானகன் என்ற பெயர் வந்தது என்று நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் அன்றைக்கு ஊழியம் மட்டுமல்ல, ஞான ஸ்நானத்தில் ஒரு அடையாளத்தை தந்து மக்களை ஆண்டவருடைய விண்ணரசிற்கு ஆயத்தப்படுத்தினார் என்பதை அவருடைய வாழ்வை எல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு எல்லா மக்களும் நகரத்தில் கிராமங்களில் தன் பெற்றோர்களோடு இணைந்து வாழுகிற போது யோவான் ஸ்நானகன் மாத்திரம் காடுகளிலே வனாந்தரத்திலே போய் வாழ்ந்து வெட்டுக்கிளியும் காட்டு தேனையும் அவர் உண்டு ஒட்டகத்தினால் ஆன தோளில் ஆன ரோமத்தினால் ஆன ஆடைகளை அணிந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்தவராக சமூகத்தை விட்டு அவர் பயிற்சி எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனாய் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற ஒரு சத்தமாய் இருந்தவன் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. இவருடைய நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எருசலேம் மக்களும் யூதேயாவும் செல்வ செழிப்பில் அவர்கள் திகழ்ந்தார்கள். மக்கள் செல்வத்தினால் நிறைந்திருந்தார்கள். மும்மாரி மழை பொழிந்தது. விவசாயம் பெருகிய ஒரு காலத்தில் இருந்தார்கள். ஏரோது அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். பிலாத்து இங்கே தலைமை பீடத்தில் இருக்கின்றார். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சமூக, அதே நேரத்தில் பொருளாதார, ஒரு ஆன்மீக சூழ்நிலையில் யோவான் ஸ்நானகன் இங்கே வசனத்தை சொல்லுகின்றார். என்ன ஆன்மீக சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா, பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர் எல்லாம் எருசலேம் ஆலயத்தில் அதிகாரத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் கடவுளுடைய வசனத்தை கடைபிடிப்பது இல்லை. அவங்க வசனத்தை சொல்லுவாங்களே தவிர கடைபிடிக்க மாட்டாத ஒரு சூழ்நிலை தான் இந்த ஆன்மீக சூழல். சமூக சூழலை பார்த்தீங்கன்னா, ஒரு புறம் வாழ்வு செழிப்பாய் மக்களுக்கு இருந்தது என்று சொன்னால், இன்னொரு புறத்தில் ஏழைகளும் ஒடுக்கப்பட்டார்கள். எதனாலன்னா வரினால. எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் த ஜெருசலேம் அண்ட் ஜூதான் பார்த்தீங்கன்னா, அதிக வரியினால ரோம சக்கரவர்த்திகள் அங்கே மக்களுக்கு வரி விதித்ததை பார்க்கிறோம். அதில் அதிகமாக இன்னும் வரி கலெக்ட் பண்ணுற டாக்ஸ் கலெக்டர்ஸ் என்று சொல்லப்படுகிறவர்கள் அங்கே மக்களுக்கு அதிகமான உபத்திரவத்தை கொடுத்தார்கள். அதில் ஒருவர் தான் சகேயு. அவர் மனம் திரும்புகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சமுதாய, பொருளாதார, ஆன்மீக சூழ்நிலையில் அந்த மக்கள் இருக்கிற போதுதான் இயேசு ஆண்டவருடைய செய்தியை முதலாக விண்ணரசின் செய்தியாய் யோவான் ஸ்நானகன் அறிவிக்கின்றார். என்ன அறிவிக்கிறார்? அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதாயேவின் பாலை நிலத்துக்கு வந்து மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று பறைசாற்றி வந்தார். விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. ரிப்பன்ட் அண்ட் பிலீவ் இன் த காஸ்பல். இததான் இயேசு ஆண்டவர் கூட மார்க் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவருடைய முதல் ஊழியமே கலிலேயாவில் பார்த்தீங்கன்னா, அவருடைய முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆண்டவருடைய பிரசங்கமே மனம் மாறுதலை பற்றி தான் பேசுகிறார். ஏன்னா இவங்க எல்லாமே உடலை மற்றும் மாற்றி கொண்டிருக்கிறார்கள்.
உடலை மட்டும் வருத்தி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? உடலுக்கு ஏற்றவாறு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் ஏற்றவாறு மேக்கப் போட்டுக்கிறது என்ன, நல்ல ஆடைகளை கட்டிக்கொள்வது என்ன. இதே மத்திய 23ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாம் போடுகிற அங்கியினுடைய அளவை பெரிதாக்கினார்கள், தொங்கல்களை குஞ்சங்களை எல்லாம் அதிகமாக்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ அவர்கள் வெளிவேடக்காரர்களாய் மாய்மாலக்காரர்களாய் இருந்ததுனால இங்க ஆண்டவர் யோவான் மனம் மாறுங்கள், ரிப்பன்ட் அண்ட் பிலீவ் இன் தி மெட்டானியோ என்ற கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துகிறதை பாரு. மெட்டானியோ என்று சொன்னால் 180 டிகிரி நேராக கடவுளுக்கு நேராய் திரும்பி வருவது, டேர்ன் பேக் டு காட், டேர்ன் பேக் டு காட் என்ற வார்த்தை தான் மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறது நம்ம அங்கே பார்க்கின்றோம். இப்போ பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாகுங்கள், அவருக்காக பாதையை செவை பண்ணுங்கள் என்று இறைவாக்கினர் ஏசாயா உரைத்துள்ளார். இந்த யோவான் ஒட்டக முடியிலான ஆடையை அணிந்திருந்தார், தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார், வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். எருசலேமிலும் யூதா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகளை அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். அப்போ யோவான் ஸ்நானகனுடைய அந்த லைஃப் ஹிஸ்டரியை ரொம்ப அழகாக மத்தேயு ரொம்ப சுருக்கமாக சொல்றார். பாரு, அவர் வனாந்தரத்தில் வாழ்ந்தார், ஆண்டவருடைய சத்தமாக இருந்தார், ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணினார், வெட்டுக்கிளியும் காட்டு தேனையும் ஒட்டகமயிரையும் தரித்திருந்த ஒரு மனிதனாக இருந்தார். அவர் ஞான ஸ்நானம் கொடுத்தார். இவருக்கு ஸ்பெஷலே ஞான ஸ்நானம், அதனால தான் அவருக்கு ஜான் த பேப்டிஸ்ட் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ மக்கள் வராங்க, யோர்தானில் பாவத்தை அறிக்கையிடுறாங்க. பாருங்க, ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்முடைய ஆராதனைகள் எல்லாமே பாவத்தை அறிக்கையிடுகிற முறைமை இருக்கிறது. அதனால தான் அது ரொம்ப முக்கியமானது. பாவத்தை அறிக்கையிட்ட பிறகுதான் நம்ம ஆராதனைக்கு போன. நான் அடிக்கடி இதை சொல்லினே இருக்கிறேன். நீங்கள் கத்தோலிக்க சபைக்கு போனாலும் சரி, லுத்தரன் சபைக்கு போனாலும் சரி, சிஎஸ்ஐக்கு போனாலும் சரி, பாவத்தை அறிக்கையிட்ட பிறகுதான் ஆண்டவருக்கு உள்ள நம்ம போக முடியும், ஆராதனைக்கு கடந்து செல்ல முடியும், இல்லைன்னா போக முடியாது. ஏன்னா ஏசாயா 59:1 பார்க்குறோம், உங்கள் பாவங்களே எனக்கும் உங்களுக்கும் மிகுந்த பிரிவினை உண்டாக்குறது, அது நடுசுவராக இருக்கிறது என்பதை கடவுள் சொல்லுகின்றார். ஆக பாவங்களை நம்ம விட்டு ஒழிக்க வேண்டும் என்றால் நாம் அறிக்கையிட்டு மனம் மாற வேண்டும். அதான் நீங்க பார்க்கிறோம். அப்போ பரிசேயர் சதுசேயர் எல்லாரும் வராங்க, திருமுழுக்கு பெறுவதை கண்டு அவர் அவங்கள பார்க்கிறாரு. விரியன் பாம்பு குட்டிகளே, என்ன சொல்றாரு? விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? இல்லையா? இவங்க எல்லாமே மாய்மாலக்காரர்கள், நடிகர்கள், நிறைய பணம் படைத்தவர்கள், ஏழைகளை ஒடுக்குகிறவர்கள், சமயத்தின் பேரிலே மக்களை ஆட்சி செய்கின்றவர்கள். இன்னைக்கு எப்படி ஒரு கட்சி சமயத்தின் பேரில் ஆட்சி செய்கிறது, அதுதான் இன்னைக்கு இந்தியா முழுக்க பெரிய ஒரு பிரச்சனையாகவே. நாம் எல்லாருமே சிறுபான்மை என்று சொல்லப்படுகிற மக்கள் எல்லாம் ஒரே ஒரு அணியிலே திரண்டு இன்றைக்கு ஒரு பெரிய கட்சியை எதிர்த்து போராடுவதற்கு காரணம் என்னன்னா, அவங்க சமயத்தின் வடிவில் இந்தியாவை ஆள வேண்டும், அவங்களுடைய கோட்பாடுகளை எல்லாம் அவங்க புகுத்த வேண்டும் என்று சொல்லி பழமைவாத கோட்பாடுகளை எல்லாம் புகுத்த நினைக்கிறாங்க இல்லையா? அதனால தான். அதே போல தான் அன்றைக்கு இஸ்ரவேலில் இந்த பரிசேயர் சதுசேயர் வேதப்பாரெல்லாம் பழமைவாதத்தை புகுத்தி மக்களுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, ஆனால் மற்ற மக்களை செய்ய வற்புறுத்தினார்கள். அப்போ அவங்க ஞான ஸ்நானம் பெற வருவதை கண்டு நியாயமாக யோவான் ஸ்நானம் என்ன பண்ணிக்கணும்? சந்தோஷப்பட்டிருக்கணும். ஏன்னா எப்பா இவங்களே மனம் திரும்பிட்டாங்க, பாவம் செய்கிறவங்களே மனம் திரும்பிட்டாங்கன்னு. ஆனால் அவனுங்களை பார்த்து யோவான் ஸ்நானம் சொல்கிறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே. இருக்கிறதுல அதிகமான விஷமுள்ள பாம்பு இந்தியாவில் இருக்கிற பாம்பு, விஷமுள்ள பாம்பு 4 வகைகள். ஒன்று விரியன் வகை. விரியனில் 3 வகை இருக்கிறது இல்லையா? கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டை விரியன். அதே நேரத்தில் நாகப்பாம்பு. இதுதான் இந்தியாவில் இருக்கிறது 4 விஷமுள்ள. மீது எல்லாம் விஷம் அற்றது. அதே தான் அதை சொல்கிறாரு, அந்த விரியன் பாம்பு. இது விரியன் பாம்புன்றது உலகம் முழுக்க பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. அப்போது அங்கே கூட இருக்கிறது. எல்லா காடுகளிலும் நாடுகளிலும் இந்த பாம்புகள் இருக்கிறதுனால the poisonous, the dangerous and the very very poisonous snake, வைப்பர்ஸ் என்று சொல்வார்கள், ரசல் வைப்பர்ஸ். அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷமுள்ள பாம்புகளாக இருக்கிற நீங்கள் எப்படி வந்தீங்க?
வரும் கோபத்துக்கு வழி தப்பித்து கொள்ள பார்க்குறீங்களா? உங்கள் பழியெல்லாம் நீங்கள் மாற்றிக்கிற பார்க்குறீங்களா என்று கேட்கின்றார். இல்லை, இப்போ ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். ஆபிரகாமுடைய பிள்ளைங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, நாங்கள் மோசேயின் பிள்ளைங்க, யாக்கோபின் பிள்ளைங்கன்னு மார்த்தட்டி கொள்கிறாங்க, மார்த்தட்டுறாங்க. ஆனால் இங்கே யோவான் என்ன சொல்கிறாரு? ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று நீங்கள் சொல்லாதீங்க, ஏற்கனவே மரங்களின் வேறருகே கோடாரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கி செல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுளைகளை தம்முடைய கைகளை கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பார், ஆனால் பதரையோ அணையா நெருப்பிலே சுட்டெரிப்பார் என்று பிரசங்கம் பண்ணினார். அன்பானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிற செய்தியானது மிக மிக ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு அருமையான செய்தியை பரிசேயர்களுக்கு அவர் சொல்லுகிறார். இல்லையா, நீங்கள் உங்களை பாரம்பரியத்தின் மக்கள் என்று சொல்கிறீங்க. we are people of traditions. ஏன்னா நாங்கள் ஆபிரகாம் வாக்களிக்கப்பட்ட ஒரு விசுவாசிகளின் தகப்பன், மோசேனுடைய பிள்ளைகள் எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அப்படி சொல்கிறதுனால பரலோகம் போக முடியாது, அப்படி சொல்கிறதுனால ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற முடியாதுன்னு சொல்கிறார். ஏன்னா இப்போவே மரங்களின் வேறருகே கோடாரி வைக்கப்பட்டாயிற்று. நல்ல கனி நீ தரலனா உன்னை ஆண்டவர் வெட்டி போட்டுருவார். அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறார்ப்பா. அப்போ த கிரேஸ் மேலே கிரேஸ், கிருபையின் மேலே கிருபை வந்து கொண்டே இருக்கிறது. இவங்க என்ன பண்ணுறாங்க? அதை உதாசீனப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க இஸ்ரவேலர்கள். அதனால தான் ஆண்டவர் அவங்களுக்கு யோவான் ஸ்நானன் வழியாக சொல்கிறார். அப்போ இந்த செய்தியை நமக்கு சொல்கிறார். நாங்கள்லாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், 10 தலைமுறை, 8 தலைமுறை, 5 தலைமுறை எல்லாம் ரைட்டு தாங்க. என்ன வாழ்க்கை வாழ்கிறீங்க? கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ்கிறீங்களா? சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்குதா? அக்கிரமம் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறீர்களே, கடவுளை ஏமாற்றி கொண்டிருக்கிறீங்களே, கடவுளை ஏமாற்றுன்னு சொல்லிட்டு உங்களையே ஏமாத்துறீங்களே, திருச்சபையை சுரண்டுகின்றீர்களே, திருச்சபையில் ஊழல் மணிந்து இருக்கின்றதே, மனைவிக்கு உண்மையாக இல்லை, கணவனுக்கு உண்மையாக இல்லை, பிள்ளைகளுக்கு உண்மையாக இல்லை, சமூகத்தில் சொந்த மக்களுக்கு உண்மையாக இல்லை, திருச்சபையில் உண்மையாக இல்லை, இதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்குறார். நம்ம நடந்து போனால் நல்ல கிறிஸ்தவர்கள் என்று வரனா சொல்கிறாங்களா? ஆலயத்துக்கு போயிட்டு வரும்போது பைபிள் பாட்டு புக் எடுத்துகிட்டு போயிட்டு வரும்போது இவங்க உண்மையாகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்களேன்னு சொல்கிறாங்களா? அல்லது இவர்களா கிறிஸ்தவர்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிட்டு சொல்கிற வார்த்தையை விட்டுட்டு இவர்களா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்களா? சிந்தித்து செயல்படுங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கிறது. அது இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது, நம்மளை சேருகிறது. அதனால்தான் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். திருமறையில் எல்லா ஊழியக்காரர்களுடைய வார்த்தையும் எல்லா தீர்க்கதரிசி வார்த்தையும் ஒரே ஒன்று தான், ஒரே நோக்கம், ஒரே கோல், ரிப்பன்டன்ஸ். நீங்கள் யாருன்னா எதனா எடுத்து பாருங்க, எந்த தீர்க்கருடைய செய்தியாவது எடுத்துப்பார், மனம் திரும்புகள் தான். ஏன்னா எல்லாரும் கடவுளை விட்டுட்டு பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறோம். என்னை உட்பட கடவுளை விட்டுட்டு பின்வாங்கி போகிறோம். நம்முடைய செயல்பாடுகளில், நம்முடைய சிந்தனைகளால் நம்ம பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறோம். அதனால அவங்க திரும்பி என்ன சொல்கிறாங்க? டர்ன் பேக் டு காட். திரும்பி வாருங்க, ஆண்டவர்கிட்ட வாங்க, அவர்கிட்ட திரளான மன்னிப்பு மீட்பு உண்டு. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் யோவான் ஸ்நானகன் கடைசி தீர்க்கர், புதிய ஏற்பாட்டினுடைய கடைசி தீர்க்கர் என்று அழைக்கப்படுகிறவர், அப்படி செய்தி நம்ம கேட்டிருக்கிறோம். நாம் மனம் திரும்பி கனிகளை கொடுத்து ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ தூய ஆவியானவர் இந்த நாளிலே நம்ம மனம் மாறச் செய்ய வழி நடத்தி காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஜெபிப்போம். துதிகளின் மதிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தா, இந்த காலை நேரத்திற்காக நின்று செலுத்துகிறோம். ஆண்டவரை, காலை நேரத்தில் பனியும் அதுக்கு பின்பும் கடுமையான வெயிலும்
ஆண்டவரே எங்களை சூழ்ந்திருக்கிறபடினாலே என்னுடைய ஆண்டவரே உடல் நிலை அதிகமாய் பாதிக்கப்படுகிறத உணர்கிறோம். இந்த சூழ்நிலையெல்லாம் மாறி எங்களுக்கு நல்ல உடல்நிலை ஆண்டவர் கொடுத்து தொடர்ந்து பணியையும் ஊழியத்தையும் செய்ய எங்களுக்கு பலத்தை தார். இந்த நாளில் கூட கர்த்தர் ஜீவனோடு எழுப்பி வார்த்தையை தந்தமைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை திருமறையில் நாங்கள் பார்க்கிற எல்லா புத்தகத்திலும் எல்லா தீர்க்கர்களுடைய ஆண்டவரே மெசேஜ், எல்லா ஆண்டவரே காஸ்பல் ரைட்டர்ஸ் பவுலடிகளாருடைய ஆண்டவர் கடிதங்கள் எல்லாத்திலும் ஒரே நோக்கம், மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள் என்கின்ற ஒரே வார்த்தை தான் மீண்டும் 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே நாங்களும் கூட அதை எங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு மனம் திரும்பி சிலுவைக்கு நேராக இந்த காலகட்டத்தில் எங்களை ஒடுக்கி அமர்ந்து ஆண்டவரே நாங்கள் உபவாசித்து அழுகையோடும் ஆண்டவரை மாரடித்து புலம்பி அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய நாடு ஆண்டவரே சீரழிந்து போகிறது, வெட்டுக்கிளி ஆண்டவரே வந்து எங்களை ஏதோ ரொம்ப கஷ்டத்துக்குள்ள ஆக்குகிறது, பயிர் எல்லாத்தையும் சாப்பிட்றத என்று சொல்லி வேதனோடு இருக்கும்போது உங்கள் இருதயத்தை கிழித்து கொண்டு ஆண்டவரிடத்தில் திரும்புகள் என்று யோவேல் சொன்னதை போல் நாங்கள் முடிய பாதத்தில் வருகிறோம். எங்கள் பாவங்கள் அக்கிரமெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவரை நீர் அதை எண்ணுவீரானால் நாங்கள் அழிந்து போம். ஆகவே எங்களை மன்னித்து எங்கள் புது வாழ்வை ஒரு விசை கூட தந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தார். இந்த நாளிலே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற மக்கள், அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்கள், இந்தியாவில் இருக்கிற மக்கள், இந்தியாவில் ஆண்டவருடைய ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர்கள், ஆட்சி செய்கிறவங்க, ஆண்டவர் அனைத்து மாநிலத்தின் மக்கள், ILCக்காக 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்களுக்காய், ஸ்தாபனங்களுக்காய், பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், ஆண்டவரே நம்முடைய பெதஸ்தா மருத்துவமனை திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. சமாதானமாய் நாங்கள் வாழ சிலுவைக்கு சாட்சி பகர இந்த தவ காலத்திலாவது நாங்கள் மனம் திரும்பி ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை செய்ய, நம்முடைய ஊழியத்தை மக்களுக்கு எடுத்துக்கொண்டு போக கர்த்தரங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜபிக்கின்றோம். இந்த நேரத்தில் உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். உக்ரைன், ரஷ்யா போர், இஸ்ரேல் ஹமாஸ் ஆண்டவர் போர் ஆண்டவர் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பிரச்சனைகள் இருக்கிறது. எல்லாவற்றையும் மாறும். உலக நாடுகள் அமைதி, சமாதானம் இருக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம். அனைத்து கிறிஸ்தவ திருச்சபைகள், ஸ்தாபனங்கள், ஆலயங்கள், ஊழியங்கள், ஃபாதர்ஸ், மதர்ஸ், ஆண்டவர் எல்லா ரெவரன்ஸ், எல்லா இவாஞ்சலிஸ்ட், ப்ரீச்சர்ஸ், ஆண்டவர் மிஷனரிஸ், குறிப்பாக என்னுடைய இந்திய தேசத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற FMBB மிஷனரிஸ், ஆண்டவர் ஜெம்ஸ் மிஷனரிஸ், LMS மிஷனரிஸ், IMS மிஷனரிஸ் எல்லாருக்காக ஜபிக்கிறோம். வடநாடுகளில் ஆண்டவர் குறைவான சம்பளத்தில் பணியாற்றுகிற எல்லாருக்கும் நம்முடைய ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். அந்த நாளில் கூட ஊழியத்தில் இருக்கிற என்னுடைய அன்பர் சார்க்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் இன்னும் அந்த கோல்டு, சளி, ஜுரம் நல்லாகவில்லை, அது எல்லாத்தையும் மாற்றி இன்னும் பரிபூர்ண சுகத்தை தந்து மீண்டுமாய் நம்முடைய பாடலை ஆண்டவரை பாடும்படியாய் கர்த்தர் கிருபை தார். சார் எடுத்து கொள்ளுகிற மருந்து, உணவு, தண்ணீர் வழியாக நம்முடைய கிருபை தங்கிருக்கட்டும். பார்த்து கொள்ளுகிற ஏஞ்சக்காவுக்காக ஜபிக்கிறோம். அப்படியே பணிகளையும் ஆசீர்வதிங்க. அன்பு பிள்ளைகள் மாத்தால் மறையலை ஆசீர்வதிங்க. ரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்க. அதே போல் இசை வழி பயணத்தில் எங்களோடு இருக்கிற அன்புக்குரிய சாகோ சாருக்காக, இப்படி பிரீத்தா டீச்சருக்காக ஜபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஆசிரியர் பணியில் நம்முடைய கிருபை தரட்டும். ஆடியனையும் குடும்பத்தார் எடுத்து பயன்படுத்த இந்த நாளில் வெள்ளிக்கிழமையில் தொடர்ந்து ஆண்டவரை ஊழியங்களை செய்கிற போதும் ஞானத்தினால் எங்களை நிரப்பியறல வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தாவே பலவீனமாக இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜபிக்கிறோம். உடைய ரெவரண்ட் டாக்டர் உதயநேசன் ஐயருக்காக, ஆண்டவர் நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக, ஆண்டவரே உடைய பால் மோசஸ் ஐயருக்காக, ஜபலாசர் ஐயருக்காக, ஆண்டவரையுடைய வனஜாமா, ஆலன், ரஃபியா, லதா சிஸ்டர், சாமுவேல் வர்மனுக்காக, ஆண்டவர் வேலனுக்காக நான் ஜபிக்கணும். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. குறிப்பாக அவருடைய அருமையான டாக்டர் கெனடி டேவிட் ஐயா, அவருடைய அன்பான மகன் டேவிட் பிரியன் பிரபுக்காக ஜபிக்கிறோம். கொடுத்து வருகிற சுகத்திற்காக நன்றி. இன்னும் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஆண்டவரை அன்பு மகன் வீடு திரும்பி உங்களுக்கு சாட்சி சொல்ல கிருபை தார். அன்பான அவருடைய மனைவி வக்கீலம்மாவின் அன்பான மகள் டாக்டர், அவருடைய அன்பான கணவர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து என் தேவன் வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுறோம். இந்த நாளில் பிறந்த நாளை காணுகின்ற அவருடைய அருமையான அம்மா டாலத் சந்திரநாத் அம்மாவுக்காக ஜபிக்கிறோம். தன்னுடைய 68வது பிறந்த நாளை கண் நன்றி செலுத்துகிறார்கள். கணவனை இழந்த ஒரு சூழ்நிலை, தனிமையில் வாழுகிறாங்க. கண்ணோக்கி பாருங்கள். தனிமையில் வாழ்ந்தாலும் என் தேவன் நீர் துணையாக இருக்கிறேன். நேரே அம்மாவுக்கு தாயுமாய் தகப்படமாய் இருந்து அவளை வழிநடத்தும். மன கவலைகள், பாரங்கள், ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற நல்லா பாடக்கூடிய வரத்தை தந்திருக்கிறேன். பல திருச்சபையில் அவங்க பாடிக்கொண்டிருக்கிறாங்க, கொயரில் இருக்கிறாங்க. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து அம்மாவுக்கு நல்ல பரிபூர்ண சுகத்தை பலத்தை தந்து இன்று போல் என்று மகிழ்ச்சியோடு சமாதானமாய் சுபிட்சமாய் வாழ என் தேவன் நீர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றார்கள். தொடர்ந்து
உம்முடைய இறை நாமம் ஆண்டவரை மகிமைப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து இந்த குழுவை நீர் எடுத்து பயன்படுத்தி இதை கேட்டு பயன்படுகிற மக்கள் யூடியூப் வழியா, ஃபேஸ்புக் வழியா, வாட்ஸ்அப் வழியா பார்த்து நன்றி செலுத்துகிறவர்கள், ஆண்டவர் ஷேர் பண்ணுறவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஒரு விசை கூட என்னுடைய ஐஎல்சிக்காக மீண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த தவக்காலத்திலாவது எல்லாரும் மனம் திரும்பி சிலுவைக்கு நேராக எங்களை ஒருமுகப்படுத்த கர்த்தர்களை பலப்படுத்தும். துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்களுக்காய் கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த இரட்சகராகிய பாடல்களின் தாசனாம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளில் இந்த தவக்காலத்தில் சிலுவையின் ஆசீர்வாதங்கள் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.